ஹாய் வீவர்ஸ், மெண்டிவெல்ஸ் அண்ட் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்டில் எந்த கார் கம்பெனி அதிகமான எண்ணிக்கையில் கார்களை வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக மாருதி சுசுகிங்கிற கார் கம்பெனி தான். இதே மாருதி கார் கம்பெனியில் எந்த கார்களை அதிகமான எண்ணிக்கையில் வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 5 கார்கள் இருக்குது. அது எந்தெந்த கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோட ஸ்விஃப்ட், வேகனார், இக்னிஸ், எஸ்பிரஸோ, ஆல்டோ, கேட்டன். இந்த 5 கார்களுமே ஒவ்வொரு மாதத்திலுமே 10,000க்கு மேலே இந்தியன் கார் மார்க்கெட்டில் மாருதி கார் கம்பெனி வித்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த அற்புதமான இந்த 5 கார்களுடைய குளோபல் என்கேப் கிராஷஸ் ரேட்டிங் இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 5 கார்களுமே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் தோல்வி அடைந்திருக்கு. ஸோ நாம இன்னைக்கு இந்த ரிவ்யூவில் இந்த 5 காருடைய சேஃப்டி ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த கார் நாம வாங்கலாமா வேண்டாமா, இந்த கார் நம்ம வாங்குறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன, டிஸ்கம்ஃபர்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார் வீட்டு செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேர்ஸ் உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ மாருதி சுசுகியோட இந்த 5 காருடைய டீட்டெயிலான ரிப்போர்ட்டை பார்க்கலாம். முதலாவது காருங்கிறது மாருதி சுசுகி ஆல்டோ, கேட்டன். இந்த காரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட. இந்த காரோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஒரு 4,25,000 ஆரம்பிச்சு 6,50,000 வரைக்கும் இப்போ இந்தியன் கார் மார்க்கெட்டில் வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல், சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷனும் இந்த கார் அவைலபிளா இருக்கு. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல், மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. சிஎன்ஜியை பார்க்கும்போது மேனுவல் மட்டும் தான் கொடுத்திருக்காங்களே தவிர ஆட்டோமேட்டிக்ல இந்த கார் சுத்தமா கிடையாது. ஸோ இந்த காருக்கு குளோபல் என்கேப் கிராஷஸ் ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அடல்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. சைல்டு சேஃப்டி ரேட்டிங் பார்க்கும்போது 0 வாங்கியிருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காருடைய குளோபல் என்கேப் கிராஷஸ் ரேட்டிங் எடுத்து பார்க்கும்போது அடல்ட்டுக்கு 2 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க, சைல்டுக்கு 0 ஸ்டார் வாங்கியிருக்காங்க. இதனால என்னுடைய தனிப்பட்ட கருத்து, சேஃப்டி அடிப்படையை வச்சு ஒருத்தர் ஒரு கார் வாங்கணும்னு முடிவு பண்றீங்கன்னா ஆல்டோ, கேட்டன் கார் கண்டிப்பா வேண்டாம். அதே நேரத்தில் இந்த காரை பொறுத்த வரைக்கும் இதோட மைலேஜா இருக்கட்டும், ரீசேல் வேல்யூவா இருக்கட்டும், இதோட பட்ஜெட் பிரைஸ் ரேஞ்சா இருக்கட்டும், இந்த மூணுமே ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல ஒரு கார் வாங்கணும்னு பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு காரா இருந்துகிட்டு இருக்கு. இதோட பிரைஸ் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் 4,50,000 உங்களால் ஒரு காரை வாங்கிக்க முடியும். மைலேஜை பொறுத்த வரைக்கும் 18 to 22 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுத்திருக்காங்க. ரீசேல் வேல்யூமே பார்த்தீங்கன்னா நீங்க விற்கும் போது உங்களுக்கு டீசென்டான ஒரு பிரைஸ் ரேஞ்சுமே உங்களுக்கு கிடைக்கிறதுன வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இதனால சேஃப்டி அடிப்படையை வச்சு ஒருத்தர் கார் வாங்கணும்னு முடிவு பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த கார் ஆப்டான கார் கிடையாது. அதே நேரத்தில் இதை தவிர்த்து மற்ற விஷயங்களை பார்க்கும்போது இந்த கார் ஒரு ஆப்டான கார் அப்படிங்கிற இந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இரண்டாவது காருங்கிறது மாருதி சுசுகியோட வேகனார்ங்கிற கார். வேகனார் காரை பொறுத்த வரைக்கும் இது டால் பாய் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய காரும் கூட. இந்த காருமே உங்களுக்கு பெட்ரோல், சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் பார்க்கும்போது பெட்ரோல் உங்களுக்கு மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்திருந்தாலும் சிஎன்ஜில மேனுவல் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இந்த காருடைய குளோபல் என்கேப் கிராஷஸ் ரேட்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. அதே சைல்டை பொறுத்த வரைக்கும் 0 வாங்கியிருக்காங்க. ஒவ்வொரு மாதத்துடைய கார் சேல்ஸ் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது இந்தியாவிலேயே அதிகமான எண்ணிக்கையில் விற்கப்படக்கூடிய காரா இந்த ஒரு வேகனார் கார் இருந்துகிட்டு இருக்கு. அதாவது அப்ராக்சிமேட்டா 18,000 to 22,000 வரைக்கும் ஒவ்வொரு மாதிரியும் இந்தியன் கார் மார்க்கெட்ல இந்த கார் வித்துக்கிட்டு இருக்கு. அதாவது 18,000 to 22,000 குடும்பங்கள் இந்த காரை நம்பி எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு நம்பிக்கையோட வாங்கக்கூடிய இந்த ஒரு காரோட கிராஷஸ் ரேட்டிங்கிறது 1 ஸ்டார் ரேட்டிங் தான் வாங்கியிருக்காங்க. அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ சேஃப்டி அடிப்படையை வச்சு ஒருத்தர் கார் வாங்கணும்னு முடிவு பண்ணக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வேகனார் காருங்கிறது கண்டிப்பாக ஆப்டான கார் கிடையாது. அதே நேரத்தில் இதோட ரீசேல் வேல்யூவாக இருக்கட்டும், மைலேஜாக இருக்கட்டும், இல்லை பட்ஜெட் பிரைஸ் ரேஞ்சாக இருக்கட்டும், இந்த மூணையுமே அடிப்படையாக வச்சு கார் வாங்கணும்னு வரக்கூடியவங்களுக்கு இந்த கார் ஆப்டான கார் அப்படிங்கிறத இந்த ஒரு மாற்றிக்கிறதும் கிடையாது. வேகனார் காரை பொறுத்த வரைக்கும் அட்டகாசமான மைலேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது 22 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கிறதான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. வண்டிக்குள்ள இந்தியா ஸ்பேசிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ரோவா இருக்கட்டும், செகண்ட் ரோவா இருக்கட்டும், ஆப்டான ஒரு கம்ஃபர்ட்டை கொடுத்துருக்காங்க. நீங்க எவ்வளவு பெரிய லாங் ஜர்னி ஈஸியாக டிராவல் பண்ணக்கூடிய அளவில் ஒரு பெர்ஃபெக்டான கார் அப்படிங்கிற இந்த ஒரு மாற்றிக்கிறதும் கிடையாது. இந்த எக்ஸ்டீரியர் லுக்கா இருக்கட்டும், இந்த காரோட ஃப்ரண்ட் பேனட்டா இருக்கட்டும், எல்லாமே இன்னைக்குள்ள யுகத்துக்கு பொருந்தி போகக்கூடிய அளவில் ஒரு பெர்ஃபெக்டா கொடுத்திருக்காங்க. இருந்துமே இந்த வண்டியோட பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் லைட் வெயிட் பிளாட்ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. இதனுடைய காரணமாக தான் இந்த காரினுடைய சேஃப்டி ரேட்டிங் மிகப்பெரிய அளவில் கீழே போயிருக்கு. ஸோ கொஞ்சம் சேஃப்டி அடிப்படையை வச்சு மாருதி சுசுகி இந்த காரை பில்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்தியன் கார் மார்க்கெட்டில் அதிகமான குடும்பங்கள் ரொம்ப சேஃபாக டிராவல் பண்ணுறதுக்கு ஏதோன காராக இருக்கும் அப்படிங்கிற இந்த ஒரு மாற்றிக்கிறதும் கிடையாது. பட் இப்போதைக்கு என்னுடைய ஒரு கன்க்ளூஷன்ங்கிறது வேகனார் கார் சேஃப்டியில் கண்டிப்பாக நெகட்டிவ் இம்பாக்ட், அதை கடந்து மற்ற எல்லா விஷயத்திலுமே பாசிட்டிவ் இம்பாக்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றிக்கிறதும் கிடையாது. மூணாவது காருங்கிறது இந்தியன் கார் மார்க்கெட் ஒரு நெடுங்காலமா நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கக்கூடிய கார், அதாவது மாருதி சுசுகியோட ஸ்விஃப்ட்ங்கிற கார். ஒரு பட்ஜெட் பிரைஸ் ரேஞ்சில் ஒரு கார் வாங்கணுங்கிற தாட் நம்ம கிட்ட வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம முன்னாடி வந்து நிற்கக்கூடிய ஒரு காருங்கிறது கண்டிப்பா மாருதி சுசுகியோட ஸ்விஃப்ட்ங்கிற கார். இந்த காரோட எக்ஸ்டீரியர் லுக்கா இருக்கட்டும், இன்டீரியர் ஃபீச்சர்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே கலந்து இந்த காரினுடைய ரீசேல் வேல்யூவா இருக்கட்டும், மைலேஜா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டா கொடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான கார். பட்ஜெட் பிரைஸ் ரேஞ்ச் அதாவது ஒரு 6 லட்சத்திலிருந்து ஆரம்பிச்சு 9 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த காரோட பிரைஸ் ரேஞ்ச் கொடுத்திருக்காங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்டான இன்ஜின், எல்லா விதத்திலுமே பாசிட்டிவா இருந்தாலும் இந்த காருடைய அடல்ட் சேஃப்டி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுத்திருக்காங்க. அதே சைல்டு சேஃப்டி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் 0. ஸோ இந்த காரை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்டோ, கேட்டன் காரை விடையும்
மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் காருங்கிறது சேஃப்டியில் மிகவும் கீழே இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்விஃப்ட் எடுக்கிறதுக்கு பேசாம ஆல்டோ எடுத்துட்டு போகலாம். இருந்துமே ரெண்டு காரிலும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இதோட கம்ஃபர்ட்லையும் எக்ஸ்ட்ரா லுக்கையும் கொடுத்துருக்காங்க. மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய கார். இந்த கார் உங்களுக்கு பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெட்ரோல் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பார்க்கும்போது 19 கிலோமீட்டர்லேருந்து 21 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுத்துருக்காங்க. ரீசேல் வேல்யூ பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். இந்தியன் கார் மார்க்கெட்ல மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டினுடைய ரீசேல் வேல்யூங்கிறது பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்கு. ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு கார், ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு கார் அப்படிங்கிறது இந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதனுடைய எக்ஸ்டீரியர் லுக் பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருப்பாங்க. எல்லாராலும் விரும்பக்கூடிய அளவில் ஒரு ஈஸியான ஒரு எக்ஸ்டீரியர் லுக்கை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கார் தான் இந்த ஒரு கார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கார்ல லைட் வெயிட் பிளாட்ஃபார்ம் கொடுத்திருக்கக்கூடிய காரணமாக தான் இதனுடைய சேஃப்டி ரேட்டிங் மிகவும் கீழே போயிருக்கு. அது 65 கிலோமீட்டர் ஸ்பீடில் இந்த வண்டி நீங்க ஓட்டிட்டு போய் ஒரு இடத்துல மோதிருச்சுன்னா மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் இருக்கு. அது எல்லாமே கடந்து பின்பக்க சீட்டை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை அப்படிங்கிறத மிக தெளிவாக அவங்க உறுதிப்படுத்தி இருக்காங்க குளோபல் என்கேப் கிராஷஸ் ரேட்டிங்ல. ஸோ உங்களை யாராவது சேஃப்டி அடிப்படையில் ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்விஃப்ட் கார் வேண்டாம். இதை கடந்து எனக்கு ரீசேல் வேல்யூ தான் முக்கியம், மைலேஜ் தான் முக்கியம், கம்ஃபர்ட் தான் முக்கியம், பட்ஜெட் பிரைஸ் ரேஞ்ச் தான் முக்கியம் எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்ங்கிறது ஒரு கிஃப்டான கார் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நாலாவது கார்ங்கிறது மாருதி சுசுகியோட எஸ்பிரஸோங்கிற கார். இது ஒரு மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட. இந்தியன் கார் மார்க்கெட்ல மாருதி எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு செல்லிங் ரேஷியோ இந்த எஸ்பிரஸோ காரால கொடுக்க முடியல. இருந்துமே மக்கள் ரொம்ப விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு காரா இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. இந்த காரை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கு. பெட்ரோல் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் மேனுவல் மட்டும் தான் கொடுத்திருக்காங்களே தவிர ஆட்டோமேட்டிக்ல இந்த கார் சுத்தமா கிடையாது. எஸ்பிரஸோ காரோட குளோபல் என்கேப் கிராஷஸ் ரேட்டிங் எடுத்து பாத்தீங்கன்னா அடல்ட் பொறுத்த வரைக்கும் 1 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. சைல்டு பொறுத்த வரைக்கும் 0 வாங்கியிருக்காங்க. சேஃப்டி அடிப்படையை வச்சு ஒரு கார் வாங்க போறீங்கன்னா கண்டிப்பா எஸ்பிரஸோ கார் வேண்டாம். எதனால அப்படின்னு பார்க்கும்போது லைட் வெயிட் பிளாட்ஃபார்ம் உருவாக்கி இருக்காங்க. இந்த கார் 65 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய் ஒரு இடத்துல மோதிருச்சுன்னா கண்டிப்பா இந்த காருக்கு உள்ளாடி இருக்கவங்களால எஸ்கேப் ஆகுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு விஷயமா இருக்கும். இதெல்லாமே கடந்து இந்த காரோட ரீசேல் வேல்யூ பெரிய அளவில் கிடையாது. மைலேஜ் நல்லா கொடுத்திருக்காங்க. எக்ஸ்டீரியர் லுக்குமே பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸை தவிர்த்து ஒரு பெரியவங்க விரும்பக்கூடிய அளவான ஒரு லுக் கண்டிப்பா இந்த கார்ல இல்ல. சோ ஓவரால் ஒரு எஸ்பிரஸோ காரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்ஃபெக்ட்டான கார் இல்ல அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஐந்தாவது காருங்கிறது மாருதி சுசுகியோட இக்னிஸ்ங்கிற கார். ரொம்பவே காம்பாக்டான ஒரு ஹேட்ச்பேக் செக்மெண்ட் கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் இதோட ஃப்ரண்ட் ரோல நல்ல கம்ஃபர்ட் கொடுத்திருப்பாங்க. செகண்ட் ரோ சுத்தமா கம்ஃபர்ட் கிடையாது. இந்த கார் என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. பெட்ரோல் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்திருந்தாலும் சிஎன்ஜில மேனுவல் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இப்போ ரீசனா இந்த கார் அப்டேட் பண்ணி இந்தியன் கார் மார்க்கெட்ல கொடுத்திருந்தாலும் கூட மக்கள் பெரிய அளவில் இந்த கார் பர்ச்சேஸ் பண்றது இல்ல. இருந்துமே இந்த காரோட சேஃப்டி ஆஸ்பெக்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அடல்ட் சேஃப்டி ரேட்டிங்ல 1 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. அது சைல்டு பொறுத்த வரைக்கும் 0. சோ உங்களை யாராவது சேஃப்டி அடிப்படையை வச்சு கார் வாங்க போறீங்கன்னா கண்டிப்பா இந்த கார் வேண்டாம். அதே நேரத்தில் மைலேஜ் அடிப்படையை வச்சு எடுக்க போறீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட்டான கார். அதுலயும் இந்த காரோட ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 24 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற காரா இந்த கார் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஓவராலா மாருதி சுசுகியோட இந்த 5 கார்களை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி ரேட்டிங்ல மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கார்களா இருக்கு. சேஃப்டி அடிப்படையை வச்சு நீங்க ஒரு கார் வாங்குறீங்கன்னா கண்டிப்பா இந்த 5 கார்களுமே வேண்டாம். இதை கடந்து எனக்கு ரீசேல் வேல்யூ, மைலேஜ், பட்ஜெட் பிரைஸ் ரேஞ்ச் இதை அடிப்படையை வச்சு நீங்க கார் வாங்க போறீங்கன்னா இந்த 5 கார்களுமே பெர்ஃபெக்ட்டான கார் அப்படிங்கிற இந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது எல்லாமே கடந்து நான் ஒரு சின்ன நியூஸ் உங்ககிட்ட அப்டேட் பண்ணிக்கிறேன். இந்த 5 கார்களுமே இந்தியன் கவர்மெண்ட் என்னென்ன சேஃப்டி ஆஸ்பெக்ட் கொடுத்திருக்காங்களோ இந்த எல்லா சேஃப்டி ஆஸ்பெக்ட்டுமே உட்புகுத்தி தான் இந்தியன் கார் மார்க்கெட்ல இந்த கார்ல வித்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் குளோபல் என்கேப் கிராஷஸ் ரேட்டிங்கிறது மிக தெளிவான ஒரு விஷயம். இது ஒரு பிரைவேட் ஏஜென்சி நடத்தக்கூடிய ஒரு டெஸ்ட் ரேட்டிங். அதாவது 65 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அவங்க இந்த காரை மோத விட்டு இதனால என்னென்ன இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி தான் அவங்க ஒரு ரிப்போர்ட்டா கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கிடைக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்ல தான் இந்த குளோபல் என்கேப் கிராஷஸ் ரேட்டிங்ல அடல்ட், சைல்டு ரெண்டு தான் பிரிச்சு கொஞ்சம் புள்ளிகளை போட்டு 0 to 5 அப்படிங்கிற ஸ்டார் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்தியன் கார் மார்க்கெட்ல இந்த பிரைஸ் ரேஞ்சில் 5 ஸ்டார் ரேட்டிங், 4 ஸ்டார் ரேட்டிங் எடுத்து நிறைய கார்கள் இருக்கும்போது மாருதி சுசுகியோட கார்கள் அவங்க 0 அல்லது 1 அப்படின்னு எடுத்துட்டு இருக்கிறது கண்டிப்பா ஷாக்கான நியூஸா இருந்துகிட்டு இருக்கு. மாருதி கார் கம்பெனி இந்த ஒரு சேஃப்டி ரேட்டிங்கை கருத்தில் எடுத்துக்கிட்டு இவங்களுடைய பிளாட்ஃபார்மை கொஞ்சம் உறுதியாக கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா இந்த ரேட்டிங்கிறது 3 ஸ்டார் ரேட்டிங் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஃபியூச்சர்ல கண்டிப்பா மாருதி சுசுகியோட ரேட்டிங்குமே 5 அல்லது 4 அப்படிங்கிற நல்ல ஸ்டார் ரேட்டிங் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இப்போ இந்த ரிவ்யூ நம்ம இங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு ரிவ்யூல உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.